கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இயேசுப்பா நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகள் ஏராளம் ஏராளம். நமக்கு கொடுத்த சமாதானம், நமக்கு கொடுத்த சுகம், நமக்கு கொடுத்த மேன்மைகள், இந்த பூமியிலே நமக்கு வாழலாம் என்ற ஒரு நம்பிக்கை ஆண்டவர் கொடுத்தது, தரிசனங்களை கொடுத்தது, வாக்குத்தத்தங்களை கொடுத்தது. இதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அவர் சொன்னதை செய்வார். என்னென்ன வாக்கு பண்ணினாரோ அதில் அவற்றை நிறைவேற்றுவார். சொந்து போக வேண்டாம். இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 35:27. என் நீதி வழங்க விரும்புகிறவர்கள் கெம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஊழியக்காரருடைய சுகத்தை கர்த்தர் விரும்புகிறாராம். அழகாக இருக்குது. தேவனுக்கு ஊழியம் செய்கிறவங்க சுகமாக இருக்குன்னு விரும்புகிறார். விலகினும் இல்லாமல் இருக்குன்னு விரும்புகிறார். கர்த்தருக்காக ஏதாவது ஊழியம் நம்ம ஆண்டவருக்குண்டு ஃபுல் டைமாக ஊழியம் பண்ணலாம், பார்ட் டைமாக பண்ணலாம், வேலை பண்ணிக்கிட்டே தொழில் செய்துக்கிட்டே ஊழியம் பண்ணலாம், அதில் முழுநீர் அழைப்பு பெற்று ஊழியம் செய்யலாம். ஒரு சபையில் நம்ம ஆராதிக்கிறேன்னா அந்த சபை தரிசனத்துக்காக கண்டிப்பாக ஊழியம் செய்யலாம். ஒரு சபையில் போய் நாம் கர்த்தரை ஆராதித்துட்டு நமக்கும் சபைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போகிறத காட்டிலும் இந்த சபை வளர்ச்சிக்காக நம்மால் முடிந்த ஏதாவது ஊழியம் செய்வது ஒரு பாக்கியம். அப்படி நீங்கள் இதுவரையிலும் ஊழியம் செய்யலைன்னா ஏதாவது ஒரு ஊழியத்துக்கு அர்ப்பணிங்க. சரி, கர்த்தருக்கு ஊழியம் பண்ணுறீங்க, சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, பலகீனப்பட்டு போயிட்டீங்க, ஆண்டவருக்கு தானே ஊழியம் செய்கிறேன், ஏன் எனக்கு இந்த பலகீனம் வந்துச்சு, ஏன் இந்த கஷ்டம் வந்துச்சு அப்படி கேட்டுக்கொண்டிருப்பீங்கன்னா, அங்கலாய்த்து கொண்டிருப்பீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நமக்கு அழகாக இருக்குது. தமது ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தர். நீங்கள் சுகமாக இருக்குன்னு கர்த்தர் விரும்புகிறார். நிச்சயம் உங்களுக்கு சுகத்தை தருவார். இன்றைக்கே தொடுவார். உங்களுடைய சரீரத்திற்கு அத்தனை பலகீனங்களும் அத்தனை வியாதியும் இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் உங்களை விட்டு விலகும். இயேசுவை உங்களை சுகமாக்குவார். விசுவாசிங்க. ஜெபம் பண்ணுவோமா? ஜெபிக்கலாம். ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் பெரியவர். ஊழியம் செய்கிற தெய்வ பிள்ளைகளுடைய சுகத்தை விரும்புகிற தேவன். கர்த்தருக்காய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற அத்தனை வியாதியும் எல்லாம் விலகி போட்டோம். எல்லா விலைகளும் மாறட்டும். இப்போதே சுகத்தை கொடும். சுகமாக இருப்பார்களா? இந்த நாளில் பிறந்த நாளை காணுகிற எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறேன். திருமண நாளை காணுகிற எல்லா குடும்பத்தையும் வாழ்த்தை ஆசீர்வதிக்கிறேன். கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்புகளை அனுப்பியிருக்கிறேன். எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். பெரிய பெரிய சாட்சியில் எழுப்பும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.